விஜய் அழைத்தாலும் இல்லை, வெளிப்படையாக சொன்ன பாலா. இதுதான் வேணும். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் இவர் ஒரு சில காலங்களில் சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார். இவர் சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளில் ஏற்பட்ட மக்களுக்கு உதவி செய்து வந்தே மக்களுக்கு மத்தியில் பிரபலமானார். ஆனால் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் தனது டைமிங் காமெடி மற்றும் கவுண்டர்களின் மூலம் எக்கச்சக்கமான ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தார். இவர் தன்னோடு நிகழ்ச்சிகளில் வரும் வருமானத்தை வைத்து ஏழை மக்களுக்கு உதவி செய்வது, கிராமங்களில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது என அவர் செய்த பல உதவிகளின் மூலம் பலரின் பாராட்டையும் கவனத்தையும் பெற்றார் பாலா. மேலும் KPY பாலா மற்றும் ராகவா லாரன்ஸ் மாற்றம் என்ற சேவை அறக்கட்டளையை தொடங்கி பலருக்கு உதவிகளை செய்து வருகின்றனர். இவர்களது உதவிக்கு பலரும் தங்களது வரவேற்பை கொடுத்து வருகின்றனர். அதே சமயம் இவர்கள் இருவரும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காகத்தான் இப்படி உதவி செய்து வருவதாக ஒரு பக்கம் விமர்சனம் எழுந்தது. மேலும் இருவரும் விரைவில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் சேர உள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தையும் சென்று கொண்டிருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் சென்னை அடுத்த பல்லாவரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் அடுக்குமாடி நிறுவனங்களின் கண்காட்சியை திறந்து வைத்த KPY பாலா அங்கு ஒரு பெண்ணின் கோரிக்கைக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்து கொடுத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாலா, உதவி செய்வதில் இருக்கும் விருப்பம் பதவிக்கு வருவதில்லை என்று அரசியல் பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்தார். சமூக சேவை செய்து வரும் சின்னத்திரை பிரபலம் KPY பாலா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அழைத்தாலும் அரசியலுக்கு செல்ல மாட்டேன் என தெரிவித்துள்ளார். தனது உழைப்பின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் மட்டுமே தான் உதவி செய்வதாகவும் தனது திருமணத்துக்கு பிறகும் இது தொடரும் என்று கூறினார். என்னோட பேர் சுமதி, நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன், சேலம் போறேன். CM வீட்ல இருந்து 4 பேர் தள்ளிதாங்க என்னோட வீடு. சோ எனக்கு பாதுகாப்பு இல்ல. நான் என்ன பண்ணட்டும்? நான் இப்ப சேலம் போகணும், நான் என்ன பண்ணட்டும்? காவல்துறை போனா எனக்கு விடுமா வீட்டுல? இப்ப சொல்லுங்க. இப்ப திமுக ஆட்சி 3 வருஷமா இருக்கு. நான் திமுக ஆட்சி பத்தி பேசல சார். திமுக ஆட்சியில குடிகாரனை சுதந்திரமா விட்டுருக்குது காவல்துறை. காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தான் என்னோட கேள்வி. அப்ப தண்ணி போட்டவன் எது வேணாலும் பண்ணலாமா? காவல்துறை அப்படி பண்ண சொல்லி விடுதா? 1 மணி நேரமா காவல்துறை இங்க இல்ல. காவல்துறை எங்க போனாங்க? அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு என்ன? ஒட்டுமொத்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, என்ன பாதுகாப்பு? காவல்துறையை யாரு கேட்கணும்? இப்ப மேல சரியா இருந்துச்சுன்னா காவல்துறை கரெக்டா இங்க இருப்பாங்களா இல்லையா? அப்ப மேல சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குடிகாரர்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம் வெளியில நடமாடுறதுக்கு. புரியுதுங்களா? உடம்பு நடுங்குது, நிக்கவே முடியல. எவ்வளவு நேரம் சுத்தி வரேன். இங்க இல்ல, நான் சுத்தி வந்தேன். எந்த இடத்துலயுமே போலீஸ் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி நடக்குதுங்க, காவல்துறை வருவாங்க போறாங்க, நின்று பாக்குறது கிடையாது. அது இல்லாம வெளி மாநிலத்துல இருந்து வரா, எங்களை ரொம்ப பேசுறான், எங்களுக்கே பாதுகாப்பு இவ்வளவு இப்ப சாரு கேட்டு பாருங்க, ஒரு லேடி சொல்றாங்க. அப்ப எந்த பாதுகாப்புமே பெண்களுக்கு இல்ல அப்படின்னா புரியுதுங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு தனியா நிக்கவே முடியாதா? கூடாதா? அப்ப ஊர்ல வரவங்க ஆள் கூட்ட வருவாங்களா? குடிகாரனா கேஸ் எடுக்க மாட்டீங்களா? குடிகாரனா எது வேணாலும் பண்ணலாமா? அதுக்குதான் ஒயின் ஷாப்பா சார்? உங்களுடைய வருமானத்துக்காக எங்களை சாவடிப்பீங்களா? இதுதான் பாதுகாப்பா சார் தமிழ்நாட்டுல? இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.